வெல்கம் பேக் டு எம்பிகே விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பன்னீர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 200 கிராம் பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ½ லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ½ டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் வச்சுருங்க. ½ அன் ஹவருக்கு அப்புறமா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இந்த மாதிரி ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணாமல் அப்படியே போட்டால் உதிர்ந்து வந்துடும். அதனால் ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டால் நல்லாயிருக்கும். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த பன்னீர் பொரிச்ச ஆயில் விட்டுட்டு ஒரு ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கிறேன். லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி நல்லா தட்டி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு ½ வெந்தால் போதும். ஒரு ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் கலரில் வந்தப்புறம் ஒரு கேப்சிகமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஏற்கனவே மஞ்சத்தூள் சேர்த்திருக்கோம், அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், பெப்பர் கொஞ்சமாக சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் பொடி இல்லாட்டி கறி மசால் பொடி ஏதோ ஒன்று சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலா மெஜ்ஜாகிறதுக்காக கூடவே கேப்சிகம் வேகணும். அதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி கலந்துட்டு இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா கேப்சிகம் நல்லா வெந்துருச்சு, தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு பெப்பர் சேர்த்திக்கோங்க. ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்திட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. பன்னீர் பெப்பர் ஃப்ரை ரெடி.